குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. எல்லாரையும் டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறோங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், ஃபுல் நேம் நோட் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பிளேஸ், எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிளேஸ் போட்டுக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன், இங்கே வந்து உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டாக சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல்ஸ் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பி பிளாக், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்ட்ரேட் கேம்பஸ், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 635602 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 31 மாலை 5:30 மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவும் கூட சென்ட் பண்ணிக்கலாம். இதான் அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சமூக நலத்துறையின் கீழ் சஹி ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான பதவிகள் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இல்லை பாருங்கள், விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து ஜனவரி 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அட்ரஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு பணியாளர், கேஷ் ஒர்க்கர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தால் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெண் பணியாளராக இருத்தல் அவசியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாவலர், 2 வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும், உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெண் அல்லது ஆண் பணியாளராக இருத்தல் அவசியம், உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல்நோக்கு உதவியாளர், இதுக்கு வந்து 1 வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் சேம் அதே தான் குவாலிஃபிகேஷன் தான். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும், உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் வேண்டும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்குள்ளே போயும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் இந்த போஸ்டிங்க்கு தேவையான லிங்க் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.